நண்பர்களே, இது இயேசுவின் வருகை நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்கான மற்றொரு அறிகுறியாகும். அதாவது சமீப காலங்களில் பல பாலைவனங்கள் பசுமையாக மாறி வருகின்றன. இப்போ இதுக்கும் இயேசுவுக்கும் என்னையா சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் இங்கே சொல்லப் போகிற விஷயங்களை புரிந்து கொள்ள மிகவும் பழமையான காலங்களை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். இங்கே நான் மனுவின் மகா ஜலப்பிரளயம் என்று அழைக்கப்படும் நோவாவின் வெள்ளத்திற்கு முந்தைய காலத்தை பற்றி பேசுகிறேன். கிமு 3298 ஏற்பட்ட இந்த வெள்ளத்திற்கு சற்று முன்பு வரை நமது பூமியின் அச்சு சாய்ந்திருக்கவில்லை. நோவாவின் புத்தகத்தில் அவரது காலத்தில்தான் பூமியின் அச்சு சாய்ந்தது என்றும் அதனால் சில வெந்நீர் ஊற்றுக்கள் குளிர்ந்து போயின என்றும் காண்கிறோம். அந்நாட்களில் துருவங்களில் பனிப்படலம் இல்லாத காரணத்தினால் நமது உலகத்தில் பருவங்களும் காணப்படவில்லை. என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு இனிமையான வானிலைதான் அன்று இருந்தது. அப்போது மக்களும் விலங்குகளும் கூட சைவ உணவு உண்பவர்களாக இருந்தனர். அதுவரையில் பூமியில் யாரும் மழை என்பதை கண்டதே இல்லை. பூமியிலிருந்து ஒரு மூடு பனி எழுந்து தாவரங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ததாக பைபிள் அறிவிக்கிறது. மேலும் அந்நாட்களில் மக்கள் நீண்ட காலம் வாழ்ந்தனர். உதாரணமாக முதல் மனிதன் ஆதாம் 930 ஆண்டுகள் வாழ்ந்தார். மனு என்று அழைக்கப்படும் நோவாவும் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார். இப்போ இந்தியாவில் தார் பாலைவனம் உள்ளது. உண்மையில் அது வேத கால சரஸ்வதி நதி பாய்ந்து செழிப்பித்த ஒரு நிலமாகும். இருப்பினும் மக்களின் சில செயல்களால் அது சபிக்கப்பட்டு பாலைவனமாக மாறியது. பின்பு கடந்த 5000 ஆண்டுகளாக அரபிக்கடலில் இருந்து வீசும் வர்த்தக காற்று இந்த நிலத்தை மட்டும் தவிர்த்து இமயமலை சென்றடைந்து அங்கு தனது ஈரத்தன்மையை மழையாக பொழிந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிலை படுவேகமாக மாறி வருகிறது. இங்கே நீங்கள் பார்ப்பது 1960களில் தார் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட அடிமை பெண் திரைப்படத்தின் ஒரு காட்சி. ஆனால் இன்று இந்த நிலம் நிறைய மழையை பெறுவதால் இந்த மணல் திட்டுக்கள் பசுமையான நிலங்களாக மாறி வருகின்றன. மேலும் வடதுருவம் சூரியனை நோக்கி திரும்பி செல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட நாட்களில் இருந்ததைப் போலவே இது நடந்தவுடன் இயேசு திரும்ப வருவார். மனிதர்கள் மீண்டும் 1000 ஆண்டு காலம் வாழ்வார்கள். இயேசுவின் 1000 கால அரசாட்சியின் போது விஞ்ஞானிகள் இந்த தற்காலிக மாற்றத்தை தான் குளோபல் வார்மிங் என்று அழைத்தனர். இன்று பசுமை பெறும் பாலைவனங்களைக் கண்டு குழம்பி போன அவர்கள் அதை கிளைமேட் சேஞ்ச் என்று அழைக்கிறார்கள். முன்பெல்லாம் சில மாதங்கள் மட்டுமே சூரிய ஒளியை பெற்ற ஆர்க்டிக் பகுதிகளில் இன்று பல மாதங்கள் சூரியன் காணப்படுகிறது. இது வடதுருவம் சூரியனை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே சாத்தியமாகும். விஞ்ஞானிகளும் இதை காண்கிறார்கள். ஆனால் நமது கிரகத்தின் காந்த துருவம் மட்டுமே நகர்கிறது என்று நாம் நம்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போ தென் துருவத்தை பற்றியும் பார்ப்போம். அண்டார்டிகா என்ற தென் துருவம் நமது கிரகத்தின் பருவங்களை உருவாக்கும் வண்ணம் பூமியின் அச்சை சாய்த்த ஒரு எதிர் சமநிலை, அதாவது கவுண்டர் பேலன்ஸ் என்று நான் நம்புகிறேன். இன்று அண்டார்டிகா பென்குயின் இனங்கள் நிரம்பிய ஒரு பனிக்காடு போல காணப்பட்ட போதிலும் நீண்ட காலத்திற்கு முன்பு மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் ஆறுகள் அங்கே இருந்தன. ஆனால் இன்று அது பல மைல் ஆழம் வரை பனி மற்றும் பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது. பின்னர் 2006 நாசா நிறுவனத்தின் செயற்கைக்கோள்கள் மேற்பரப்பிலிருந்து மைல்களுக்கு அடியில் அமைந்துள்ள ஒரு மிகவும் அடர்த்தியான பெரிய அமைப்பை கண்டுபிடித்தன. அதன் ஈர்ப்பு விசை அதன் சுற்றுப்புறங்களை பாதித்தது. எனவே எல்லாம் அறிந்த நமது விஞ்ஞானிகள் வழக்கம் போல இது சுமார் X மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென் துருவத்தை தாக்கிய ஒரு ஆஸ்டராய்டு என்று கூறினர். இப்போ 20 ஆண்டுகளாக அதை கண்காணித்த பிறகு அது அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தை போன்ற பரப்பை கொண்ட
பிரம்மாண்டமான இந்த இருண்ட அமைப்பு உறக்க நிலையில் உள்ள ஒரு இயந்திரம் என்றும், பனி நாளுக்கு நாள் மேலும் உருகி அது சூரிய வெளியில் முழுமையாக வெளிப்படும் போது அது தன்னைத்தானே செயல்படுத்தி பூமியின் தலைவிதியையே மாற்றக்கூடும் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் கடவுள் அதை வடிவமைத்தார் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே. அதை ஒரு தனி வீடியோவில் விளக்க திட்டமிட்டுள்ளேன். எனவே இயேசுவின் வருகை காலத்தின் மற்றொரு அடையாளத்தை இங்கே நாம் பார்த்தோம். இயேசுவின் வருகை சமீபம் நண்பர்களே. கடவுளை அடைய தான் மட்டுமே ஒரே வழி என்று இயேசு கூறினார். அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்மிடம் அனுப்பிய பிதாவாகிய கடவுளுடனும் ஒப்புரவாவதற்கு இது சிறந்த நேரம் என்று நான் நம்புகிறேன். எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.